எஸ்ஆர்பி காலனி. இது 7வது தெரு. எஸ்ஆர்பி காலனி 7வது தெரு, கொளத்தூர். இங்கிருந்து பெரியார் நகர் போகலாம். இன்னும் பல இடங்களுக்கு இந்த சாலை வழியாக போகலாம். நான் ஒரு மாதத்திற்கு முன்பு ஓமன் நாட்டில் மஸ்கட் நகரில் ஒரு 12 நாட்கள் நான் தங்கியிருந்தேன் மகனுடன், குடும்பத்துடன். அந்த மஸ்கட் நகரிலே பல மலைகள், போகும் வழியெல்லாம் பல மலைகள். ஒவ்வொரு மலையிலும் மக்கள் வசிக்கின்றார்கள். நாங்கள் அப்படி 2 மலைக்கு சென்று வந்து திரும்பி வந்தோம். 2 மலைகளை இணைப்பதற்கு ஒரு இடத்தில் பாலத்தையும் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் மஸ்கட் நாட்டில், மஸ்கட் நகரில். அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் மலைகள் இருக்கிறதா, அந்த மலையில் மக்கள் வாழ்கிறார்களா என்று சற்று ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு பல விஷயங்கள் புரிந்தது. சில மலைகள் மீது நான் சென்று வந்துள்ளேன். முக்கியமாக கொல்லி ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய கொடைக்கானல், அந்த மலையில் மீதுதான் மக்கள் வாழ்கின்றார்கள். நண்பர் கூட 2 நண்பர்கள் அங்கே இடத்தை வாங்கி ஒரு வீடு, சிறிய வீடு, கெஸ்ட் ஹவுஸ் போல வைத்துள்ளார்கள். நாங்கள் பல முறை தங்கியிருக்கிறேன். அது கொடைக்கானல் தான். கொல்லி ஹில்ஸ் என்பது கொடைக்கானல் தான். அதுபோல ஏலகிரி, அது வேலூர் பக்கத்திலே இருக்கிறது. ஏலகிரி, அங்கேயும் மக்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் குறைவான மக்கள் தான் அங்கே. கொல்லிமலை, கொடைக்கானல் வேறு, கொல்லிமலை வேறு. கொல்லிமலை நாமக்கல்லில் இருந்து செல்ல வேண்டும். அதிகமான வளைவுகள் உள்ளது. அது செல்வதற்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். அங்கேதான் நண்பர் கொடைக்கானலில். கொல்லிமலையில் அங்கே யாரும் மக்கள் வாழ்கிறார்கள், ஆனால் குறைந்தமானதான். அங்கே ஒரு ஃபால்ஸும் இருக்கிறது. அது இறங்கி ஏறுவதற்கே கால் வலிக்கும், அந்த அளவுக்கு இருக்கிறது. ஏலகிரி, நான் சொன்னது போல ஏலகிரி, அது குறைவான உயரம்தான். அங்கே ஒரு நண்பருக்கு இடமும் இருக்கிறது, வீடும் இருக்கிறது. ஏலகிரி. அடுத்தபடியாக கொடைக்கானல். கொடைக்கானல் அது ஒரு மலைப்பிரதேசம்தான். அங்கேயும் மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். நான் இதுவரை சென்றதில்லை. பழனி ஒரு மலைதான், ஆனால் அங்கே மக்கள் அடிவாரத்தில் தான் வாழ்கின்றார்கள். அதிகமான வீடுகள் மலை மேல் இல்லை பழனி மலையில். அதுபோல சுவாமி மலை, அந்த மலையிலும் அதிகமான வீடுகள் இல்லை, கோயில்தான் சுவாமி மலை. அதுபோல இன்னும் பல மலைகள் இருந்தாலும் தவளகிரி என்ற ஒரு மலை இருக்கிறது, சமண மலை என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் அடிவாரத்தில் தான் வாழ்கின்றார்கள். மலையில் அதிகமாக அவர்கள் வாழவில்லை, வசிக்கவில்லை. எத்தனையோ மலைகள் இருந்தாலும்
விழுப்புரத்தை சுற்றி பல மலைகள் இருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் அந்த மலை மீது வசிப்பவர்கள் மிக அரிதுதான். எல்லாம் அடிவாரத்தில் தான் வாழ்கின்றார்கள். பச்சை மலை, திருநெல்வேலி மாவட்டம் பச்சை மலை, திருச்சி மாவட்டத்தில் சேரும் என்று நினைக்கிறேன். அந்த மலையில் யாரும் அதிகமாக வாழவில்லை. குறைவாகத்தான் அங்கே அடிவாரத்தில் தான் எல்லாம் இருக்கிறார்கள். இதுபோல தமிழ்நாட்டிலே பல மலைகள் இருந்தாலும் மக்கள் வாழக்கூடிய மலைகள் மிக அரிதே. சென்னையிலே பரங்கி மலை இருக்கிறது. நாங்கள் சென்று வந்தோம். அங்கு ஒரு தேவாலயம் இருக்கிறது. அங்கே அதிகமாக மக்கள் வாழவில்லை, அடிவாரத்தில் தான் இருக்கிறார்கள். அதுபோல அது பரங்கி மலை. அதுபோல பல்லாவரத்திலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலும் அடிவாரத்தில் தான் இருக்கிறார்கள், மலை மீது யாரும் இல்லை. எனவே இதெல்லாம் நான் தெரிந்து வைத்த சில தகவல்கள் தான். ஆனால் எல்லோரும் போகக்கூடிய இடம் கொடைக்கானல், ஏலகிரி, உதகமண்டலம், அதுதான். எனவே எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லியுள்ளேன். எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் ஒரு தகவலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். எஸ்ஆர்பி காலனி, இந்த இடம்தான் இது. இங்கிருந்து நேராக சென்று விட்டால் பெரியார் நகர் மருத்துவமனை சென்று விடலாம். நான் அங்கே போகவில்லை. அங்கே புதியதாக பல சீர்திருத்தங்கள் செய்து ஒரு நூலகம் இருக்கிறது. அநேகமாக இந்த மாதத்தில் அது திறப்பு விழா முதல்வர் வந்து திறந்து வைப்பார் என்ற செய்தி உள்ளது. எனவே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் எனக்கு தெரிவிக்கவும். அதை பற்றி தெரிந்து கொண்டு மேலும் காணொளி பேசலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஏற்காடும் ஒரு மலைப்பிரதேசம்தான். அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று வந்துள்ளோம், தங்கியுள்ளோம். அதுவும் ஒரு பெரிய மலை அல்ல, சிறிய மலைதான் ஏற்காடு. ஏலகிரி அது பக்கத்திலேயே ஏற்காடு. அது சேலத்திலிருந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சென்று வந்துள்ளேன். இதையும் அந்த மலைகள் சார்ந்த மக்கள் வாழ்கின்ற இடம், இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மகேந்திரகிரி என்ற ஒரு மலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கே ராக்கெட் தளத்திற்காக அங்கே அமைத்துள்ளார்கள் மகேந்திரகிரி. அதுபோல இன்னொரு ராமர் மலை என்று இருக்கிறது. ஆனால் அந்த மலையில் யாரும் வசிக்கவில்லை. அது ஏறி போகலாம், திரும்பி வரலாம். நான் பாதி தூரம் வரைக்கும் சென்று வந்துள்ளேன். அதுபோல் பல மலைகள் இருக்கிறது. அடிவாரத்தில் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். சில பேருக்கு அந்த ட்ரெக்கிங்காக மேலே சென்று வருவார்கள். அதுபோல் திருவண்ணாமலைக்கும் அந்த மலை மேலே சிலர் சித்தர்கள் அங்கே வசிக்கின்றார்கள். அந்த தீபத்திற்காக மேலே ஏறி செல்வார்கள். மற்றபடி திருவண்ணாமலையில் அடிவாரத்தில் தான் அதிகமான வீடுகள், கடைகள் எல்லாமே இருக்கும் திருவண்ணாமலை. இதுபோல் பல மலைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் மக்கள் வசிக்கக்கூடிய மலை மிக சொற்பமே, ஒரு 5-6 தான். அது தகவலுக்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். நீலகிரி அது ப்ளூ மவுண்டன் என்று சொல்வார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அங்கிருந்து தான் நாம் உதகமண்டலத்திற்கு போக வேண்டும். அதுக்கு கீழேயும் பல மக்கள் வசிக்கிறார்கள். மலை மீது
சிலர் வாழ்கின்றார்கள். அந்த தோடர்கள் அங்கே தான் வாழ்கின்றார்கள். ஜவ்வாது மலை என்று ஒன்று இடம் இருக்கிறது. அங்கே மக்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே பல தகவல்கள் தமிழ்நாட்டில் பொதுவாகவே ஆங்கிலேயர்கள்தான் கோடை வாசஸ்தலம், அவர்கள் குளிர் பிரதேசமாக சில இடங்களை அடையாளம் கண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதில் சில முக்கியமானவற்றை நான் சொல்லியுள்ளேன். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த இடம் ஜவஹர் நகர் 1வது பிரதான சாலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கழுகுமலை என்ற ஒன்று இருக்கிறது. அங்கே சமணர்கள் வாழ்ந்த இடம். நான் சென்று வந்துள்ளேன். அதுபோல திருக்கழுக்குன்றம், அதுவும் ஒரு மலைதான். செங்கல்பட்டிலிருந்து நாம் செல்லும் வழியிலே பார்க்க முடியும். மகாபலிபுரம் போக வழியில் அதை பார்க்க முடியும். மேலே ஒரு கோயிலும் இருக்கிறது. நான் எப்பொழுதோ சென்று வந்துள்ளேன். இதுபோல மலை சார்ந்த இடங்கள் தமிழ்நாட்டில் பல இருக்கிறது. வள்ளிமலை என்ற ஒன்றும் இருக்கிறது. ஆனால் அங்கே யாராவது வாழுகிறார்களா என்று தெரியாது. திருப்பரங்குன்றம் அப்படி ஒரு சின்ன குன்றமும் இருக்கிறது. அது மதுரைக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. அங்கே மக்கள் அடிவாரத்தில் தான் வாழ்கிறார்களே தவிர மலை மீது யாரும் இல்லை, கோயில் தான் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு தெரிந்த தகவல் விட்டு அதை தெரிவிக்கிறேன்.